ஹைட்ரஜன் வாயு 77 பிரத்யேக சிலிண்டர்கள் நிரப்பப்படுகிறது. அதுபோல சொல்லி ஹைட்ரஜன் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வினைபுரிந்து மின்சாரத்தை உருவாகிறது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காற்றில் ஆக்சிஜனோடு சேர்ந்து மின்சாரத்தை உருவாகுதான். தண்ணீர் வருகிற ஹைட்ரஜன் H2O 2H2O சேர்ந்த நீர் வந்துடும். அப்படியா எரிபொருள் செல்லும் பெட்ரோல் பேட்டரியிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் மின் மோட்டார் இருக்கிறது. விரைவில் முன்னேற்ற நகரது தண்ணீர் கழிவாக வெளியேறுவதால் சுற்றுப்புற பாதுகாப்புக்கு உந்தாக இருக்கும். ஹைட்ரஜன் வாயு சிலிண்டரில் இருந்து எரிபொருள் செல்லுக்கு அனுப்பப்படுகிறது. வேதியியல் வினையின் வாயிலாக உருவாக மின்சாரத்தை ஒரு பகுதி பேட்டரி செய்யப்படுகிறது. அப்படி கவனத்துடன் இயக்கம் சூழல் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. இதுவே ரயில்வே மற்றும் தொழில்நுட்பத்துறை நாட்டில் வளர்ந்து வரும் திறன்களை பிரதிபலிக்கிறது. மேலே ரயில்வே துறை தூய்மையாக மற்றும் நிலையான போக்குவரத்து முறைக்கு ஒரு முக்கிய அடியை நாடு எடுத்து வைக்கிறது. மேற்காசிய போர் சூழலுக்கு நடுவே ஹர்முஸ் ஜலசந்தியில் நம் நாட்டு பெருமளவு டிஜிட்டல் சமயங்களை பெற்று வருகிறது. கடந்த 3-4 மாதங்கள் பகுதி வளர்ந்து போர்க்களமாக மாறுகிறது. இந்த சூழ்நிலை இந்திய ரயில்வே சேவையின் நாட்டின் வளர்ச்சியும் பயணம் தடைபடவில்லை. 2014 முன் இத்தகைய சூழல் ஏற்பட்டிருந்த இந்திய ரயில்வேயில் பணிகள் மூலியமாக விளங்கியிருக்கிறது. அவர் பேசுகிற நிகழ்ச்சி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முழுமையாக ஹைட்ரஜன் இயக்கம் ரயிலை உள்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்று துணிச்சலாக முடிவு நாட்டின் தலைமை எடுத்ததாலே சாத்தியமான தொலைவுக்கு பார்வை நனவானது. இந்த சாதனையுடன் முழுமையான ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்துடைய நாடுகள் பற்றியும் இந்தியா அடைந்துள்ளது. ரொம்ப சூப்பர். அவ்வளோ கவனத்தில் இயக்கம் நிர்வகிக்கக்கூடியது. ரயில்வேயில் அடுத்த கட்ட தொழில்நுட்பமாக ஹைட்ரஜன் ரயில் இயக்கத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதற்காக முதல் ஹைட்ரஜன் ரயில் அனைத்து கட்ட சோதனை வெற்றிகரமாக முடித்து பாதுகாப்பு ஆணையிடம் உரிய ஒப்புதலை பெற்று இந்த ரயில்வே சேவை தொடங்கப்பட்ட ரயிலில் 10 பெட்டிகள் இருக்கும். ஒரு பெட்டியிலும் 84 பேர் பயணம் செய்யலாம். ரயில் இன்ஜின் 1600 குதிரை திறன் கொண்டது. அதிகபட்ச மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். தற்போது ஹைட்ரஜன் ரயிலுக்கான எரிபொருள் நிரப்பு வசதி சிந்து ரயில் நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறையில் எரிபொருள் நிரப்பினா 350 கிலோமீட்டர் தூரம் வரை வைக்க முடியும். சூப்பர் நைஸ் ஃபைண்டிங். சென்னை பெங்களூர் புல்லட் ரயில் திட்டத்திற்கு டெண்டர். சூப்பர். தமிழகத்தில் குறைந்த நீட் தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண் அளிக்கும். அதாவது 2025 1,40,158 பேர் பதிவு செய்திருக்காங்க. தேர்வு 1,35,717 எழுதினாங்க. தேர்ச்சி பெற்றவர்கள் 76,131. 2026 1,42,494 பேர் பதிவு செய்திருக்காங்க. 1,08,601 பேர் தேர்வு எழுதினால 61,306 பேர். இப்படி எழுதி எண்ணத்துக்கு எத்தனை பேர் சாவுதாங்க. மார்க் கூட சேர்த்தா நல்லது. தர சொல்லுது. பழனி கோயில் மடம் நில மோசடி வழக்கு குற்றச்செய்தி நடந்த விசாரிக்க உத்தரவு. சார்பை வழக்கு முன்ஜாமீன் வாங்குவதில் 3 சட்டக்கல்லூரி அங்கீகாரம் ரத்து. செக் பண்ணுவாங்க. ஒழுங்கால்னா ரத்து தான் பண்ணுவாங்க. விசாரணை மக்கள் தேவை